வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருக்கும்போது என்னதுமா செய்யணும்? செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போயிடணும். மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஃபினான்ஸ் பிரச்சனை, என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனை நடக்கிற காலத்தில் உங்கள் தைரியத்தை வரவழைச்சிட்டு, இப்போது கூகுள் காலம் வருது, மொபைல் காலம். மொபைலில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அந்த மொபைலை யூஸ் பண்ணி செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு தவம் மாதிரி. பிரச்சனையில் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனை சின்னதாயிரும், நீங்கள் பெருசாக வளர்ந்துருவீங்க. டைம் வரும்போது நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை யூஸ் பண்ணி இன்னும் பெரியவளாக வரலாம். அதனால் உங்களுக்கு தில் இருந்தால் பிரச்சனை வரும்போது பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாமல் செல்ஃப் டெவலப்மெண்ட் உங்களுக்கு என்ன கற்றுக்கணுமோ அதை கூகுளில் போய் யூடியூப்பில் போய் கற்றுக்கோங்க. இல்லைன்னா மென்டர்ஷிப் எடுத்துக்கிட்டு கற்றுக்கோங்க. பணம் ஒரு தடை கிடையாது கற்றுக்கிறதுக்கு. உங்கள் மனசு தான், உங்கள் ஆட்டிடியூட் தான் ஒரு பெரிய ரோல் நீங்கள் ப்ளே பண்ணோம். ஸோ எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. எந்த வீட்டில் மாமியார் மாமனார் பிரச்சனை இல்லை, கல்யாணத்தில் பிரச்சனை இல்லை, ஹஸ்பண்ட்டு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுமா இல்லை நீங்கள் வளர்ச்சியை பார்க்கணுமா, வாழ்க்கையை வேறு விதமாக எடுத்து கொண்டு போகணுமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான். ஸோ பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாமல் எப்பப்போ உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருதோ அப்போ உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிடணும். யாரும் உங்களுக்கு இங்கே தடை போட போகிறதில்ல. பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு ½ உங்கள் டைம் இருக்கும். உங்களை அப்படியே எல்லாருமே நோட்டை விட்டுக்கிட்டே இருந்துட்டு உங்களை இது பண்ணிக்கிட்டே இருக்க போதில்ல. அது ஒரு மைண்ட் செட்டு. மனதளவில் நீங்கள் கட்டி போட்டிருக்கீங்க உங்களையே. மாமனார் சொல்கிறாங்க, அவங்க சில விஷயம் என்னோடய கிளைண்ட்ஸ்லாம் இன்டர்நேஷ்னலாக இருப்பாங்க, வேறு ஊரில் இருப்பாங்க. ஆனால் அவங்க இங்கே சென்னையில் உள்ள நாத்தனாரை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நாத்தனார் பக்கத்துலேயே இல்லை, வேறு நாட்டில் இருந்தாலுமே இவங்க அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு தன்னையே அழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இது ஒரு மைண்ட் செட் பிரச்சனை. இது ரிலேட்டிவ்ஸ்னால வர பிரச்சனை இல்லை, கல்யாணத்தினால உள்ள பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருக்கும் போதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் போங்க.